அவன் வந்தான்னா காரியமே கெட்டு போயிருமேடா. டேய் மஞ்சுளா வந்தாச்சு. ஆமா வாமா வாமா. என்ன இவ்வளவு லேட்டு? நீங்க தான் கார்ல வர வேணாம்னு சொன்னீங்கல்ல. நீ கார்ல வந்தீங்கன்னா தங்கராஜ் தெரிஞ்சுக்குவான்ல, அதனாலதான் உன்னை நடந்து வர சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வரும்போது இந்த ஊர் ஜனங்களா என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஊர் நாய்க்கு தானே பொல்லாத நாய்க்கு அப்படிதான் பாப்பானுங்க. பிச்சைக்காரி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தாலே 1 கிலோமீட்டருக்கு துரத்து கொண்டு போய் விடுவானுங்க. உன்னை இவ்வளவு லட்சணமா பார்த்துட்டு விடுவானுங்களா? பேசிட்டே இருக்கீங்களே, பின்ன பாடிட்டு இருக்க முடியுமா? வந்துருமே. உன் வேலையை நடத்து. கடையில இருந்தா கலகலப்பா இருக்கட்டும். வாங்க வா வா. இந்த பொம்மையை நல்லா ஒரு தடவை உத்து பாரு. இதை என்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தானோ அன்னையில இருந்து இந்த பொம்மையை நீயும் நினைச்சிட்டு அடடடடா வர்ணிக்கிறான் பாரு. பாட்டா பாடுறான், கவிதையா எழுதுறான். அவன் தொல்லை எங்களால தாங்க முடியல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஒரு தடவை இந்த பொம்மை மாதிரி வந்து நில்லு, உன்னை அவன் என்ன மாதிரி கொஞ்சம் பாரு. அவர் உண்மையிலேயே என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரா? என் மேல அன்பே வைக்கல அவன். அவ்வளவு அன்பு உன் மேலதான் வச்சிருக்கான். இந்தா இந்த தலையை எடுத்துட்டு போய் உன் தலையில வச்சு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நில்லு. இந்த பாரு, இந்த மாதிரி வந்துடாத. வர்ணிக்கிறதுக்கு வாயே வராது. யாரு எப்படி போனா நமக்கு என்ன? வா கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் ஓரமா ஒதுங்கலாம். ஐயோ போச்சு போச்சு போச்சு. ஐயோ வாட் இஸ் திஸ்? என் டார்லிங்க யார் இப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சது? என்ன இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டிய அன்னைக்கு இந்த புடவையை உங்களை யார் கட்டி விட சொன்னது? அட நானா அப்ப கட்டினேன், அதே எடுத்து கட்டிடுச்சு. அதே எடுத்து கட்டிக்கிட்டேன். ஆமா, இப்ப என்ன பண்ணுங்கற? முதல்ல இது அவருங்க. இந்த மாடர்ன் ட்ரெஸ் மாட்டி விட போறேன். ஓகே? வா, என்ன பொம்மை அடிக்குது? அடிக்கத்தான் செய்யும். வைக்க கூடாத இடத்துல கைய வச்சா பொம்பளை மட்டுமல்ல பொம்மையும் அடிக்கும். நீங்க பொம்மை தான் வாங்குனீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வாங்குனீங்களா? பாத்தியா, பொம்மை கடைக்காரரே ரிமோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு குட் மார்னிங் சொல்ல சொல்றேன் பாரு. குட் மார்னிங். ஓ வணக்கம், நமஸ்காரம், குவா குவா, நமஸ்தே. குவா கண்ணடிக்குமா? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். வரதடே. ரைட். ரெண்டும். இதுக்கு மேல அடிச்சா மெட்ராஸ் வந்துரும்பா. சரி, ஒரு புன்சிரிப்பு. ஓ ஒரு குட்டிக்காரன் நடிக்குமா? அது இவன் அடிப்பான். வேணா இதை டான்ஸ் ஆட சொல்றேன். ஓ சரி சரி, எனக்கு ஒரு இச்கான் கொடுக்க சொல்லுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டு தான் சொல்லணும். ரிமோட்ல கேட்க முடியாதுடா, பார்த்தா சொல்ல முடியும். ஒன்னு ப்ளீஸ். ஓகே ஆயிடுச்சுப்பா. ஓகே, கொடுங்க கொடுங்க. இப்போ இந்த பக்கம் இந்த நேரம் பார்த்து பேட்டரி தீர்ந்து போச்சு, ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஓஹோ, பேட்டரி தீர்ந்து போச்சு. இப்போ எனக்கு சார்ஜ் ஆயிடுச்சு, நான் கொடுக்குறேன். என்னது 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் என்னமோ பொம்மை மாதிரி நின்னா அவர் கவிதை பாடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு சொன்னீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன கிஸ் பண்ண சொல்றீங்க, கண்ணடிக்க சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொம்மை நினைச்சு ஏமாந்துட்டல்ல? நான் ஏமாந்துட்டேனா? என் பொம்மையை எனக்கு தெரியாதா? நீ பாம்பே வாச்சே. So darling, என்ன என்ன எனக்கு மூடு சரியில்லை, ஒரு நாள் லீவ் வேணும். இல்ல, எனக்கு மட்டும் இத பார்த்து மூடு சரியா வருமா? டோர் க்ளோஸ், இன்னைக்கு கடை லீவு. அம்மா, இது என்ன விளையாட்டு? அது வந்து அவர்தான் சொன்னாரு, நீங்க என்ன மாதிரியே ஒரு பொம்மை வாங்கி வச்சு அதை டெய்லி வர்ணிக்கிறீங்க, கொஞ்சுறீங்கன்னு. அதுக்கு தான் என் மேல உண்மையிலேயே எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக அப்படி விளையாடுன. எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு பாக்கணுமா? வா. எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்தவ வேற இருக்கிறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். ஒரு குழந்தை குட்டி உண்டா, கல்யாணம் காட்சி உண்டா, என்னத்துக்கு நிறையிறது? நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு போட்டு தூங்குவா. என்ன காலங்கத்தால புலம்பிட்டு இருக்கா? சீக்கிரம் கலையை போட்டு போய் சமைய, எனக்கு பசிக்குது. சாப்பிட்டு போட்டு தூங்குவேன். பின்ன அறிவுகெட்ட முண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க, தலையில அடிச்சுக்கணும். சும்மா அடிச்சுக்காத. தங்கச்சா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா? ஏன் தங்கச்சி திட்டுறீங்க? கையெடு. என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா? பிரச்சனை ஏதாவது சொன்னா தீர்த்து பண்ண. அதை ஏப்பா கேக்குற நீ? என்ன இவள எத்தனை மாப்பிளை கட்டிக்கு வந்தாங்க. முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடைஞ்சது, ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடைஞ்சது, மூணாவது ஒரு மாப்பிளை பார்க்கலாம் நினைச்சா அன்னைக்கு அவன் க்ளோஸ் ஆயிட்டான். அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்ச இவளை திட்டாம என்ன பண்ண சொல்ற? நீ என்ன யோசிக்கிற? அண்ணா மாப்பிளை ரெடி. ரெடியா? யாரு? இருங்க அம்மா, நாங்க ரெண்டும் தனியா பேசணும், நீ கொஞ்சம் வெளியே போட்டு வா. அண்ணே எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணே. இந்த நாசமா போனவங்க இருந்து சீக்கிரமா போனா போதும். முஞ்ச பாரு. பாஸ்த அள்ளி தெளிச்சிட்டு போறேன். நீ சொல்லு. என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லரு. அந்த ஆளு முடிச்சிடுற.
அவன் சம்மதிப்பானா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் முடிச்சிடுறேன். எப்படியாவது நீ இதை முடிச்சிரு. கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தர்றேன். இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடுறேன். நீங்க ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு. அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, வர்றதுல ஆளுக்கு 50-50. உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும், உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும், நானும் செட்டில் ஆயிருவேன். அப்ப அந்த கோல்சாமியினுடைய நிலைமை? அவன் எக்கடி கேட்டா நமக்கு என்ன? கூடுறதே குழி பறிக்கிறது இதானா? சார், உங்க வண்டி என்ன இந்த மாதிரி ஜங்கு புங்குன்னு குலுங்குது? அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம என்ன நேஷனல் ஹைவேலியா போறோம்? எல்லாரும் ஒரு பாட்டு பாடுங்க. குத்து குத்தி ரக்கமா பொண்ணு வேணும், குடுத்தலி ரக்கமா. ஏன் இப்படி மூச்சு வாங்குது? மஞ்சு, இது போதுமா? இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வரதானே? பஸ் பிரேக் டவுன் ஆகி 4 பேர் தான் இருந்தாங்க. ஏன் பஸ் ஸ்டாப்ல ஆம்பளைங்க வேற யாருமே இல்லையா? இருந்தாங்களே. ஏன் அவங்கள கூட்டிட்டு வரதானே? அவங்க யாரும் என்ன கேட்கலையே, இவங்க தானே என்ன லிஃப்ட் கேட்டாங்க. நீங்களா பொண்ணுங்களா? வெக்கம் மான இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? சரி, வந்ததுதான் வந்தீங்க, அதுக்காக இப்படி கட்டி பிடிச்சிட்டு வரணுமா? குறைங்களா, இறங்குங்க. ஓ, நீ அப்படி நினைச்சிட்டியா? வந்து நான் ரோட்ல ஓரமா வந்துகிட்டு இருந்தேன்னா இவங்க தான் துது வந்து குரங்குட்டி மாதிரி ஏறி உட்கார்ந்துச்சுங்க. இறங்குங்க. ஓகேயா? தொத்திக்கிட்டாங்களா? அப்ப அவங்களோட போங்க. I hate you. I really hate you. மஞ்சு, மஞ்சு, I hate you. இறங்குங்க. அந்த குரங்குகளோட போங்க. I hate you, புரண்டி. போங்க, எல்லாம் நடந்து. வண்டி. மஞ்சு, மஞ்சு, அவங்க ஏத்தல, அவங்க தான் வந்து ஏறிட்டாங்க. மஞ்சு, மஞ்சு, நான் சொல்றது கேளு. இங்க பாருங்க. டேய், டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாருங்க. இங்க இங்க எதுக்கு பாருங்க. ஓஹோ, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைங்க. என்னங்க? நல்லா இருக்கேங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்க, அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு. ஒரு அந்நியோன்யமா பழகலாம்னு. அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருக்கீங்க? தங்கராசத்தான் பார்க்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன உங்களை அடிச்சிட போறேனா, இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிட போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு 4-5 நாளைக்கு வர மாட்டான். என்னன்னோ அவனுக்கு 240 ஜுரம். 240யா? ஆமா, 2 பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கு பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்போ உடனே நான் அவரை பார்க்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்ப 2 பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். ப்ளீஸ். அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நீங்க தான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல எங்கேயே உறிஞ்சிர? ஃபீல் பண்றேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசி நீ பாக்கணும், அவ்வளவுதானே? காதை கொடு.